என்ன சொல்கிறது, சும்மா அந்த வீடியோ பர்சன் கிடையாது. நான் வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதெல்லாம் வந்து இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வீடியோ முந்தானேற்று நான் போட்டிருந்தேன் கிளாரிஃபிகேஷனுக்காக. அண்ட் அகெயின் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நேற்று ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜாய் வந்து காசுக்காக பணத்திற்காக பிரிக்க நினைக்கிறார், சதி திட்டம் அது இது அப்படின்னு அது வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் என்னோட அஃப்ரிமேஷன்ஸை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு என்னோட மெசேஜஸ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன், ஸ்ருதி பிரியா, நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி உங்களை நான் வந்து ட்ரை பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு கால் பண்ணினேன். ஏதாவது ஒரு கால் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்களா? நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கால் பண்ணேன். அதுவும் எத்தனையோ வாட்டி கால் பண்ணேன், நீங்கள் என் கால்ஸை எடுத்ததே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த அஃப்ரிமேஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அஃப்ரிமேஷனை ஒரு பெரிய குத்தமாக எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் நம்பர் 6 பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 7 பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 8 பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 9 பாருங்கன்னு போட்டிங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது தப்பா? அது என்ன குத்தமா? எனக்கு ஆக்சுவலி ஒரு பர்சன் சொன்னாங்க, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு 30 days வந்து ஒன்று கேட்டு நீங்கள் அதை ரைட் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்படின்னாங்க. ஸோ அதை நான் அது இன்ஃபேக்ட் நான் 30 days கூட நான் ஃபாலோ பண்ணல. ஐ திங்க் இங்கே தான் அந்த நோட் புக் இருக்குது. ஸோ ஐ திங்க் 11 days தான் ஆக்சுவலி ஃபாலோவே பண்ணியிருக்கேன். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அதில் வந்து அவங்க பாயிண்ட் நம்பர் போட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. I want my husband Rangaraj to give me 8 lakhs. So இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, ஆப்வியஸ்லி ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு, இல்லை ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வாண்ட் இருக்கு, அதை வந்து அவ பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கேட்பாளா இல்லை புருஷன்கிட்ட கேட்பாளா? ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? ஸோ கால்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் தான். இன்ஃபேக்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வேற மாதிரி மாற்றி சொல்றாரு. ஸோ அதை நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அவர் கல்யாணம் பண்ணாரு, ஒரு குடும்பம் நடத்தினாரு, ஒய்ஃப்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணார். ஈவன் நாங்கள் வெளியே போகும்போது அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் ஈவெண்ட் பண்ணுறவங்கள யாரையாவது மீட் பண்ணாலே அவர் வந்து மை ஒய்ஃப் ஜாய் கிறிஸ்டல்டான் தான் இன்ட்ரோ பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட தானே நான் கேட்டேன் 8 lakhs. எனக்கு வந்து அந்த 8 lakhs எதுக்கு கேட்டேன்னு அவருக்கும் தெரியும்.